ஓசி சாப்பாடு கிடைக்கும்னு வந்திருப்பான். என்ன மன்னிச்சிருந்தா, என்னால தானே உனக்கு இவ்வளவு அவமானம். எதுவும் அவமானம்? திருடுறது அவமானம், பொய் சொல்றது அவமானம், பிச்சை எடுக்கிறது அவமானம். நேர்மையா உழைச்சு நியாயமா சம்பாதிக்கிறதுல என்னமா அவமானம் இருக்கு? ஆமாண்ணா, நீ ஆட்டோ ஓட்டுறது அவங்களுக்கு எவ்வளவு கேவலமா போச்சு பத்தியா? உழைச்சு சாப்பிடறதோட அருமை சும்மா உட்கார்ந்து சாப்பிடறவங்களுக்கு எப்படிமா தெரியும்? மூட்டை தூக்குறது தப்பு இல்ல, முடிச்சு வைக்கிறது தான் தப்பு. வண்டி இழுக்கிறது தப்பு இல்ல, மத்தவங்க வயித்துல அடிக்கிறதா தப்பு. இதெல்லாம் அந்த கூட்டத்துக்கு எப்படிமா தெரியும்? அந்த வர்க்கத்தோட அகராதிய வேற. என்ன இருந்தாலும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனது தப்புதான். கூட்டிட்டு போனதுல கூட தப்பு இல்லம்மா, பழக கூடாத இடத்துல பழக்கம் வச்சுக்கிட்டதான் தப்பு. அந்தஸ்துக்கு மீறின சகவாசம் ஆபத்துலதான் முடியும். ராஜா, ராஜா, நீ யாரு? ராணியா பவானியா? ராணிங்கிற பவானி. பின்ன அன்னைக்கு என்கிட்ட ராணின்னு சொன்னியே, போய். என்ன மாதிரி ஏழுன்னு சொன்னியே, அதுவும் போய். செல்லப்பா விட்டு வேலைக்காரின்னு சொன்னியே, அதுவும் போய். ஆனா நான் உங்களை காதலிக்கிறது மட்டும் உண்மை. காதலா? உனக்கு எனக்குமா? என்கிட்ட கார் இல்ல, பங்களா இல்ல, சொத்து இல்ல, உனக்கு சமமா அந்தஸ்து இல்ல ராணி. ஐ மீன் பவானி. ராஜா, நான் பணக்காரியா இருக்கலாம், ஆனா என் மேல உண்மையான அன்பு செலுத்த யாருமே இல்ல. ஜானிங்கிற ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கட்டி வைக்க அங்க சதி நடந்துட்டு இருக்கு. ராஜா, இந்த உலகத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நீங்க தான் வேணும். என்னம்மா, உடம்பு சரியில்லையா? இல்லண்ணா, பித்தம், வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எலும்புச்சம்பழத்தை புழிஞ்சு இஞ்சி சாறு போட்டு சாப்பிடு, சரியாயிடும். இந்த வச்சுக்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? நோ சாந்தி. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன வெட்டி போட்டுடுவாரு. உங்க அண்ணன் அவ்வளவு கோவக்காரரா? ஓகே, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு காலையில 9 மணிக்கு நாகலட்சுமி கோயிலுக்கு வந்துடணும். ஓகே? இவர்தானா? இவரு எங்க அண்ணன். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். பரவாயில்ல பரவாயில்ல. வெரி சாரி சார், உங்களுக்கு தெரியாம இப்படி நடந்து போச்சு. இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, தெரிஞ்சவங்க யாருமே வரலையா? அது இந்த கல்யாணத்தை காதும் காதும் வச்ச மாதிரி நடத்தலான்னு தான். அதான். வாட்?
கல்யாணங்கிறது லட்சம் காலத்து பயிருங்க. நீங்க போய் புரோகிதரையாவது கூட்டு வாங்க ப்ளீஸ். இத வந்துடுறேம்மா. சாந்தி, நீ போய் இந்த புடவை கட்டிட்டு வா. Beautiful. Come on. கூட்டுக்க. என்ன விட்டு போயிட்டியம்மா. கடவுளே, காந்தியை கடிச்ச பாம்பு என்ன கடிச்சிருக்க கூடாதா? காந்தி, ஆண்டவனே, இது என்ன சோதனை? காந்தி, காந்தி, நீ எல்லாமே இந்த உலகத்தில் வாழ மாட்டேன் காந்தி. ஏய், இந்தா மாத்திரை சாப்பிடு. சீப்போடி. ஏய், உன்னை கொல்லுட வண்டி. கொல்லுடி, கொல்லுடு. டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டா போன்ல கூப்பிடுறாரு. வாங்க. இரு இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். ஏய், பிசாசி. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீயும் பொண்ணுமா? உங்க பொண்ணா? ஆமா ஆமா, என் பொண்ணேதான். பவானி, 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 அது பைத்தியம். அதை விட்டுடு, விட்டுடு. ஏய், பிடிக்காத. நான் பைத்தியம் இல்லம்மா. இவன் பேச்ச நம்பாத. நீ என் பொண்ணுமா? அவ என்னமோ புது கதை பேசிட்டு இருக்கா, நீ கேட்டு இருக்கிற. கொண்டு போ. அந்த பொம்பளைக்கு பைத்தியம்மா. என் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டா. யார பார்த்தாலும் மகா மகான்னு புலம்புறா. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது புலம்புனாளா? வேற ஏதாவது விஷயம் சொன்னாங்க? ஓகே. வே 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 வெளியே விடாது. அப்படியே அமுக்கு. தவிர போறா. ஜாக்கிரதை. விடுங்க, என்ன விடுங்க. பவானி, டாடி, வர வழியில என் காருக்கு முன்னால ஒரு அம்மா வந்து விழுந்துட்டாங்க. அப்புறம் நல்ல வேளை, அடி ஒண்ணும் படல. நீ இப்படி பதற? அதுக்கு இல்ல டாடி, அவங்க என்ன பார்த்ததும் உன் பேரு பவானியான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு சொன்னேன். உடனே நீ என் பொண்ணுமான்னு சொல்லி என்ன கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அப்புறம் நம்ம டாக்டர் அங்கிள் வந்து அந்த அம்மாவுக்கு பைத்தியம்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்ப நிச்சயமா அது பைத்தியமா தான் இருக்கும். அப்படின்னா என் பேரு பவானின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? பவானின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த அம்மா பொண்ணு பேரு கூட பவானியோ என்னமோ. அதுக்கு நீமா கவலைப்படுற? அந்த அம்மா
பைத்தியம்னு எனக்கு படல. அப்படியா? அவங்கள பார்த்ததுல இருந்தே அம்மா ஞாபகம் வருது டாட். எனக்கு தான் அம்மா போட்டோ கூட பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கலையே. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதாம்மா. உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது வீடு பூரா அவ போட்டோவா மாட்டி இருந்தேன். அவ தவறுனதுக்கு அப்புறம் அந்த போட்டோவை பார்க்கும் போதெல்லாம் தற்கொலை கூட செஞ்சுக்கலாம் போல தோணுச்சு. அப்படி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நீ அனாதை ஆயிடுவேனுதான் அந்த போட்டோவெல்லாம் கண்காணா இடத்துல கொண்டு போய் போட்டேன். ரிலாக்ஸ் டாட் ப்ளீஸ். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காதம்மா. ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்க. Yes, Dr. L. Vaidyanathan, MBBS, DPM, speaking. பைத்தியம், டிகிரியை சொல்லிக்கிறதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அந்த செல்லப்பா பேசுறேன். அந்த அம்மா எப்படி ஆஸ்பத்திரியில தப்பிச்சு வந்தாங்க? அதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனே செல்லப்பா. Why do you worry? ஆமா, அட்ஜஸ்ட் பண்ண, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணையா. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்திருந்தா நம்ம பிளான் என்ன ஆகுறது? உனக்கெல்லாம் டிஸ்பென்சரி வச்சு கொடுத்தோம் பாரு. என்ன சொல்லணும்? நான் ஒரு மடையன். பேசாம 10 பண்ணியை வாங்கி கொடுத்துருக்கலாம் மேய்க்க சொல்லி. You are correct. 10 பைத்தியங்களை மேய்க்கிறத விட 10 பண்ணிங்களை மேய்க்கிறது எவ்வளவு மேல். மடையா, வைடா போன. வே வே டாடி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பார்க்கணும். நான் வெளியில போயிட்டு வரேன். கார்லாம் வெளியில போயிருக்குமா? பரவாயில்ல டாடி, நான் டாக்ஸில போய்க்கிறேன். டாக்ஸில போறியா? ஆ. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? ஓ, இட்ஸ் டூ லேட் டாடி, ப்ளீஸ். ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. ஓகே டாடி, தேங்க் யூ. See you. என்ன இந்த பக்கம்? ஆமா, இன்னைக்கு என்ன சவாரி போலியா? ஒண்ணுமில்ல, ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். என்ன ஃப்ரெண்ட்? என்ன விட ரொம்ப நெருக்கமோ? ஓ அளவுக்கு நெருக்கம் தான். ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட். அப்படி சொல்ற ராஜா நானா? அப்ப மீட்டர் சார்ஜ் 4.90 எடு. எதுக்கு? என்ன அந்த ஃப்ரெண்ட மேடு பள்ளத்துல கஷ்டப்பட்டு ஆட்டோல அடிச்சு வந்திருக்கேன், எடு. அப்படியா? கொன்னு 5க்கு 10 வச்சுக்க. 100 ரூபா கூட கொடுப்பியே? ஃப்ரெண்டி இறங்கி வர்றது. ராஜா, உன் ஃப்ரெண்டி வந்தாச்சு. உனக்கு நிறைய செலவு இருக்கும். இந்த 10 ரூபாய நீயே வச்சுக்க. இனிமே உனக்கு கண்ணும் தெரியாது, நான் சொல்றது காதும் கேட்காது. வரேன். பாய்.